உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. ஆமென். வில்லேஜ் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்மணியே கேள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் நான் உலகத்திலே நடக்கிற அநேக சம்பவங்கள் நம்மை அச்சத்துக்குள்ளாக வைக்கிறது என்பதில் நம்ம எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம பார்க்குறோம், அநேக உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்குறோம். தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளை வாழ்க்கையை சீரழிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம பழகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அநேக சம்பவங்கள் நடக்கிறத நம்ம அந்த உலகத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சரி நம்முடைய சகோதரர்களோட படிக்கிற ஒரு நண்பர் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களோட கூட நீங்கள் நன்றாக பழகுவீர்களானால் அவர்களும் கூட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில அவர்கள் மூலமாக பலவிதமான தீமையான காரியங்கள் நடந்து வருகிறவ நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு தனியாக பெண்கள் சென்றால் அது திரும்ப அவங்க சேஃப்டியாக வருவாங்களா அப்படின்றது கூட நம்ம அப்படிப்பட்ட ஒரு அச்சமான சூழ்நிலையில் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பாவ உலகத்திலே வந்தபோது அவர் பாவம் இல்லாத ஒரு மனுஷனாக என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா அவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள்ல அருமையான தம்பி தங்கச்சி உங்களை அப்படிப்பட்ட இந்த பாவமான உலகத்துல நாம எப்படி நம்மளை பரிசுத்தமா நம்மளை காத்து கொள்கிறது என்ற ஒரு 3 பெண்களை வைத்து இந்த நாள்ல என்னுடைய செய்தியை நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தீனாள் என்று சொல்லக்கூடிய யாக்கோபின் மகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு அநேக ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் கூட லேயாள் பெற்ற பிள்ளையாக அவள் தீனாள் என்று சொல்லி இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தீனாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அவள் செய்த காரியம் என்ன, அங்க தங்கியிருந்த அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு, சீகேம் என்ற பட்டணத்துக்கு அவ என்ன செய்தா அப்படின்னு சொன்னா புறப்பட்டு அங்க இருக்கிற பெண்களை பார்க்கும்படியாக என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா ஒரு வாக்கு போறா. அப்படி போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவாகவே நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா யூத பெண்கள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா நன்றாக ஒரு நல்ல கலரா என்ன செய்வாங்க இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்துல பலதரப்பட்ட மக்களை பார்க்கிறோம், பல கண்டத்து மக்களை பார்க்கிறோம். ஜப்பான்ல இருக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்க ஒரு உருவத்துல அவங்க ஒரு சேஃப்ல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கருத்து ரொம்ப பிளாக்கா இருக்கிற மக்களாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. நம்ம இந்தியன் கல்ச்சர்ல பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பலதரப்பட்ட மக்களை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தீனாள் அவள் பார்வைக்கு நல்ல அழகுள்ள ஒரு பெண்ணாக இருந்த போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க அவள் புறப்பட்டு போன அந்த இடத்துல அங்கே சீகேம் என்று சொல்லக்கூடிய ஏமோரின் குமாரனும் அத்தேசத்துடைய பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சீகேம் அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்வதிலே நமக்கு எந்த விதமான தவறு அல்ல. ஆனால் இவன் செய்த காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவளை கொண்டு போய் தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் தகப்பனிடத்திலே பேசி என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா யாக்கோபிடத்திலே அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய மகன் உங்கள் மகளை ரொம்ப நேசிக்கிறான்,
அதற்காக நாங்க நாங்க எது வேணாலும் உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், வெகுமானத்தை கொடுக்கறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த யாக்கோபிடத்துல பெண் கேட்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அநேக இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய அழகை அவர்கள் பார்த்து அவங்கள குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய மனைவியாக வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது இப்படிப்பட்ட அழகான ஒரு பெண் எனக்கு மனைவியாக வந்தால் என்ற குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக வாலிபர்கள் நினைக்கிறதை விட உன்னுடைய அழகிலே அவங்க பிரியப்பட்டு உன்னிடத்துல இருக்கிற சில காரியங்களை அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அடைய அவங்க முயற்சிக்கிறதான் இன்னைக்கு உலகத்துல அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் அந்த சீகே மனிதனும் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவளை பார்த்து அவளை கடத்தி கொண்டு போய் கற்பழித்து விட்டு பின்பு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யாக்கோபிடத்துல அங்க பேச வருகிறவ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த வேதத்துல வாசிக்கிறோம். இங்க சொல்லப்பட்டு இருக்கிற காரியத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனம் யாக்கோபின் குமார்த்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலா இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் என்ன செய்தான், பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப தங்கச்சி, நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அநேக உன்னுடைய அழகை பார்த்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய அழகை பார்த்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா லைஃப் பார்ட்னரா ஏற்றுக்கொள்ள அவன் நினைக்கிறானா, அல்லது உன்னுடைய அழகை வைத்து அவன் வேறு விதத்துல அதை உன்னை யூஸ் பண்ண நினைக்கிறானான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் தனியாக போனாளா என்று சொல்லி என்ன செய்யல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தன்னோடு கூட ஒரு சில கூட ஒரு பெண் தன்னுடைய இடத்துல இருந்த பெண்களை அவள் கூட்டி சென்றாளா, அல்லது தன்னுடைய ஒருவேளை என்ன செய்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சகோதரருடைய மனைவி அந்நியாக இருக்கிற பெண்களையோ அல்லது தன்னுடைய அம்மாவையோ என்ன செய்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவள் என்ன செய்தா அப்படின்னு சொன்னா அங்கே தனியாக போனபடியினாலே அவள் என்ன செய்தா அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பதற்கு அவள் என்ன செய்தா, ஒரு ஏதுவாக என்ன செய்தால் அமைந்து விட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம மொபைல் நம்ம யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த விதமான பாவமா இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அது வேர்லயே என்ன செய்யணும், நம்ம கிள்ளி போட்டுறணும். இப்போ ஒரு சின்ன செடி முளைக்குது அப்படின்னு சொன்னா அந்த செடியை உதாரணத்துக்கு நீங்க ஆலமரத்தை அல்லது இச்சி மரத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா அது நிறைய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு பறவைகள் எச்சம் போட்டதுனால அதை என்ன செய்யும், முளைக்க தோன்றும். அந்த முளைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை சின்ன மரமா இருக்கும் போதே, அது லைட்டா சின்ன செடியா இருக்கும் போதே நீங்க அதை கிள்ளி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும், அப்படியே அடுத்து என்ன செய்யாது, வராது. அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பயங்கரமான ஒரு விளைக்கிரயமும் பெரிய ஒரு சேதத்தையும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஏற்படுத்தும் சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அதே போலதான் நீங்க மொபைல் யூஸ் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது வெளியில படிக்கிற இடங்கள்ல நீங்க என்ன செய்யலாம் இருக்கலாம், படிக்கிறதுல ஃப்ரெண்ட்ஷிப்புகள் இருக்கலாம். இந்த காலத்துல நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகிறதுக்கு இதெல்லாம் ஒரு தவறு கிடையாதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், அநேக நேரங்களை நீங்க யோசிக்கலாம். இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நிறைய காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். இந்த நாட்கள்ல இந்த தீனாள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இப்படிப்பட்ட அந்த தனியாக செல்வதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் நீங்க என்ன செய்யணும், அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம சமீபத்துல நியூஸ்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரா இருக்கட்டும் அல்லது இன்னும் சில டெல்லி போன்ற மாநிலங்களா இருக்கட்டும், தனியாக பெண்கள் இரவு நேரங்களில் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு கூட போறதுனால அவங்களுடைய வாழ்க்கையே பல பேர்கள்னால சீரழிக்கப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாசிக்கிறோம். அப்ப இங்க தீனாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவள் தனியாக போனது ஒரு தவறு. இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நம்முடைய டிரெஸ் கோடிங் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா தகுதியான வஸ்திரத்தினாலே நம்ம என்ன செய்யணும் வேண்டும்னா அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ண நான் விரும்புகிறேன். ஏன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அங்க ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி பாவத்தை செய்த போது அவர்கள் நிர்வாணி என்று சொன்ன உடனே
ஆண்டவர் செய்த வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவர் ஒரு மிருகத்தினுடைய தோலை, ஒரு மிருகத்தை கொன்று அதன் மூலமாக ஒரு ஆடையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல அங்க பேதுரு சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மயிரை பின்னி பொன் ஆபரணம் தரித்து உயர்ந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு என்ன செய்ய இப்ப தரித்துக் கொள்கிறதான இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அமைதலும் சாந்தமும் இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அலங்காரமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இன்னைக்கு பாருங்க, இந்த காட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த காட்டு 24x7 மணி நேரமும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிற முக்கியமாக பாட்சாய், நம்முடைய சரீரத்திலே முக்கிய பாட்சாய் இருக்கிற அந்த காட்டை ஆண்டவர் ஏன் இன்னர்ல வச்சிருக்கிறார், அது மறைவாக ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதுல எந்த விதமான டஸ்ட் பட்டு அதை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறாருன்னா வச்சிருக்கிறார். அதே போல நம்முடைய ட்ரெஸ் கோடிங்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்னென்ன காரியத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ட்ரெஸ் கோட் இருக்கிறதோ அதன்படி என்ன செய்யணும், நாம செய்ய வேண்டும். உயர்ந்த வஸ்திரம் இல்லாவிட்டாலும் இருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்ல முறையில நம்ம என்ன செய்யணும், நாம் அணிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த சீகேம், அந்த தீனால் செய்யற இப்படிப்பட்ட காரியங்களினாலே முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆடு மேய்ச்சிட்டு திரும்ப வரும்போது அங்க தகப்பனுடத்திலே அங்க சீகேமும் அவனுடைய தகப்பனும் பெண் கேட்கும் போது இவனு அந்த யாக்கோபுனால என்ன பதில் சொல்லனே தெரியல. ஏன் காரணம் என்ன, தன்னுடைய மகள் கற்பழிக்கப்பட்டால் நாம இருக்கிற இடமும் ஒரு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் ஜனங்களாக நாமளே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிளப்பை தேடி ஒரு இடத்துல நாம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து விட்டதே என்று சொல்லி யாக்கோபு என்ன பேசணும்னு சொல்லி அவன் என்ன செய்யல, அவங்களுக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி தெரியாதவனாக அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அமைதியாக இருக்கிறான். ஆதியாமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுது யாக்கோபு என் வாசனையை நீங்க என்ன செய்தீங்கன்னா கெடுத்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக எனக்கு அருமையான வாலிப தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய நடத்தையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஃபியூச்சரே அடங்கியிருக்கு. உன்னுடைய பேரண்ட்ஸ் உடைய கணம், உன்னுடைய பேரண்ட்ஸ் உடைய மதிப்பு எல்லாமே எதுல அடங்கியிருக்குன்னு சொன்னா உன்னுடைய நடக்கையில நீ நல்ல ஒரு தேவனுக்கு பயந்து அல்லது உன்னுடைய பெற்றோருக்கு பயந்து ஒரு நல்ல புத்தியுள்ளவளாய் வாழும்போது, நல்ல நடக்கை நீ நடக்கும் போது பாத்தீங்கன்னா அது மூலம் உனக்கு நல்ல ஃபியூச்சர் என்ன செய்யும் அமையும். உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய பேரண்ட்ஸ் உன்னை பெற்றெடுத்தவனால நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு புகழ்ச்சியான அல்லது ஒரு சந்தோஷத்தை என்ன செய்ய நீ கொடுக்கிற ஒரு பெண்ணாக இருக்க முடியும். மாறாக இந்த தீனாலை போல நீ நடந்து கொள்வாயானால் கோபு அந்த இடத்தை விட்டு, அந்த ஊரை விட்டு காலி செய்யக்கூடிய ஒரு நிலை என்ன செய்தது வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு நபரை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்திலே வஸ்தி என்ற ராஜாத்தியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே 127 நாடுகளை ஒரு அகஸ்வரு ராஜா என்ற ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அகஸ்வருடைய மனைவியாக வஸ்தி என்ற ராஜாத்தி இருக்கிறார். ஒரு நாள் அந்த அகஸ்வர ராஜா தன்னுடைய மனைவியுடைய அழகை மற்றவர்களுக்கு காட்டும்படி என்ன செய்யறார், யோசிக்கிறார். அப்படி அழைத்து வர சொல்லும் போது அங்க என்ன செய்தா அப்படின்னு சொன்னா, அந்த ராஜாத்தியாகிய வஸ்தி என்ன செய்தா அப்படின்னு சொன்னா, அவள் பேசுவதிலே ஞானம் இல்லாமல் பேசி அவள் என்ன செய்தா வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்க நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க அவள் தன்னுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து இறக்கி விடப்பட்டவளாக அந்த ஸ்தானத்திலிருந்து அவள் தள்ளப்பட்டாள் என்று சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையினால என்னுடைய கணவனுடைய இமேஜ் பாதிக்கப்படும். என்னுடைய கணவன் தலைகுனிவு, என்னுடைய கணவனுக்கு ராஜாவா இருக்கிற என்னுடைய கணவனுக்கு ஒரு தலைகுனிவு வந்துவிடும். அல்லது நான் என்னுடைய தேசத்துல இருக்கிற 127 நாடுகள் இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற பெண்மணிகள், வீட்டுல குடும்ப தலைவிகளுக்கு அது ஒரு பெரிய முன்மாதிரியாக அமைந்து விடும் என்று சொல்லி இவள் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா நினைக்கவில்லை. அதை யோசிக்க மறந்து போனாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ராஜாத்தியாக இராதபடி அவளை என்ன செய்யறாங்க, தள்ளி
தள்ளி விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தங்கச்சி, உன்னுடைய பேச்சுல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீ ஞானமா என்ன செய்யணும் இருக்கணும். அநேக நேரங்கள்ல ஒரு சில பழமொழி சொல்லுவாங்க, எந்த ஒரு பொருளை கீழே போட்டா எடுத்துடலாம், ஆனா நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை போட்டோம்னா, அதை சொல்லி பேசிட்டோம்னு சொன்னா திரும்ப அதை நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இன்னைக்கு குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்ப பிரச்சனை அதிகமாகுது அல்லது எதற்காக தற்கொலைகள்லாம் நிறைய நடக்குதுன்னு சொன்னா, யாராவது ஒருவர் விட்டு கொடுக்காமல் போகும்போது, பதிலுக்கு பதில் என்ன செய்யும் போது, பேசும்போது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் பெருசாக வருகிறது. உதாரணமாக ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் வருவாருன்னு சொன்னா, அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அவர் வேலை பார்த்திருக்கிற இடத்துல அந்த வேலை பளு நிமித்தமாக டென்ஷன் ஆகி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, உன் வீட்டுக்கு வரலாம். வரும்போது அவர் பல விதமான யோசனையில கூட வரலாம். ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தேவையை குறித்தோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ என்ன செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, புலம்ப கூடாது. உன்னுடைய தேவைகள் இருந்தாலும் அமர என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்னங்க அங்க என்ன செய்யும், ஒரு பிரச்சனைகள் பேசி பேசி என்ன செய்யும், முடிவுல அது பெரிய ஒரு சண்டையில போய் என்ன செய்யும் நிக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவசரமாக அவர் கிளம்புகிறார். அவர் சீக்கிரமாக தன்னுடைய ஆலயத்துக்கு போய் செய்தி கொடுக்க வேண்டும். ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனைவி அவருக்கு எந்திரிச்சு டீ போட்டு கொடுக்க மறந்து போயிட்டாங்க. அப்போ உடனே அவர் கோபத்துல 2 திட்டிட்டு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் செய்து விட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஆவியானவர் அவரோடு கூட பேசி இருக்கிறார். இல்ல, நீ செய்தது தவறு என்று சொல்லும் போது, அப்ப மறுபடியும் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, வீட்டுக்கு இரவில வந்தபோது அவர் என்ன செய்யறாருன்னா, காலையில உன்ட்ட அப்படி நான் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மனைவிட்ட மன்னிப்பு கேட்டுக்கார். உடனே அந்த மனைவி என்ன சொன்னாங்களா, நீங்க எப்படி கோவப்படுற அளவுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, நடந்திருக்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். எனக்கு அருமையான சகோதரியே, இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நம்ம என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, உங்களை உயர்த்தும். அல்லது உன்னுடைய கணவன் உன் மீது அன்பு செலுத்துவதற்கு இன்னும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அது ஏதுவாக மாறும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, இங்கே வஸ்தியை போல ஞானம் இல்லாமல் பேசி நீ உன்னுடைய வாழ்க்கையை ஃபீச்சரை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நான் விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே ஒரு சகோதரியை குறித்து நான் வாசிக்கிறோம். மார்த்தாள் என்று சொல்லக்கூடிய சகோதரி. இவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெத்தானியா என்ற இடத்துல என்ன செய்யறாங்க, ஒரு கிராமத்துல இவளும் இவளுடைய சகோதரியாகிய மரியாளும் உங்கள் சகோதரனாகிய லாசருவும் என்ன செய்யறாங்க, குடியிருக்கிறாங்க. அந்த பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு சென்று அவர்களை சந்திப்பது அது ஒரு வழக்கமான ஒரு காரியமா இருந்தது. அநேக முறை அங்க வந்துவிட்டு போறவனால அந்த பிள்ளைகளும் அந்த குடும்பத்தாரும் என்ன செய்தாங்கன்னா, இயேசு மேல அதிக அன்பு செலுத்துவனா இருந்தாங்க. இயேசுவும் கூட அதிக அந்த அன்பை என்ன செய்யறாருன்னா, அந்த குடும்பத்துக்கு செலுத்தினவராக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க மரியாள் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய போதனையை கேட்கும்படி அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் இந்த மார்த்தாள் என்ன செய்தா அப்படின்னு சொன்னா, இயேசுவை எப்படியெல்லாம் போஷிக்கணும், எப்படிப்பட்ட விதவிதமான பலகாரங்களை நம்மளுடைய ஃபுட்டை நம்ம ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி அவள் அந்த வேலையிலேயே என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, கவனம் எல்லாம் அவளுடைய நோக்கம் எல்லாம் அப்படிப்பட்ட காரியத்திலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உடனே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அங்க அந்த மார்த்தாள் என்ன செய்தா அப்படின்னு சொன்னா, அங்க தன்னிடத்துல தன்னுடைய சகோதரி மீது என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, கோபம் கொள்றதை பார்க்கிறோம். தனி ஒருவளாக நான் வேலை செய்து கொண்டேனே இருக்கேன், ஆனா என்னுடைய சகோதரியாகிய மரியாள் அவள் ஒரு வேலையும் பார்க்காம ஆண்டவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாளே என்று சொல்லி என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, இயேசு கிட்ட போய் 40வது வசனத்தை சொல்லுகிறது, அவ போய் இயேசு கிட்ட போய் என்ன செய்யறா, கம்ப்ளைண்ட் பண்றா. நான் தனியாக வேலை செய்யறேனே. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 39வது வசனத்துல போட்டப்பட்டிருக்கு, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு என்ன செய்யல, கவலை இல்லையா? புது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, உமக்கு அக்கறை இல்லையா என்று சொல்லி கேட்கும் வண்ணமாக என்ன செய்து எழுதப்பட்டு இருக்கிறது. எனக்கு
அவளுக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவள் தனியாய் கஷ்டப்படுகிறது, அவள் அது ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருந்தாலும் கூட, ஆனா அங்க பாக்குறோம் நிறைய இன்னைக்கு வீடுகள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை கம்பாரிசன் பண்றது, அவங்கள ஒப்பிட்டு நமக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, இப்படி வீடு இருக்கு, இப்படி கார் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கம்பாரிசன் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அநேக குடும்பங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கடன் என்ற பாதாளத்துல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா விழுந்து கிடக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு ஒருவேளை ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல வீடு கட்டி இருக்கிறாங்களா, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அது நல்லது. ஆனா அதே போல எனக்கும் ஒரு அரண்மனை போல வீடு வேணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம நியாயப்படுத்தக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு நம்மளை விட எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, கஷ்டமா இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய வீடுகள்ல நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்கிற ஒரு தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் அடம்பிடித்து கேட்கும் போது ஏதாவது ஒன்றை என்ன செய்யறோம், அந்த அவங்க வச்சிருக்கிறாங்க இவங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய ஹஸ்பண்ட போய் என்ன செய்யறோம் சொல்றோம், இந்த அவங்க இவங்க இது வச்சிருக்கிறாங்க, அவங்க வீட்டுல பீரோ இருக்கு, அவங்க வீட்டுல கட்டில் இருக்கு, அவங்க வீட்டுல இந்த பர்னிச்சர் இருக்கு இப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல மற்றவர்களை கம்பேர் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வாழ்க்கையில அது கடனுக்காக என்ன செய்யறாங்க, கடன் வாங்கி அது பெரிய ஒரு நெருக்கத்துக்குள்ளாக அல்லது சமாதானம் இல்லாத ஒரு காரியத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு விடுகிறவ நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, தெருக்கள்ல இருக்கிறாங்க, அவங்க ஒருவேளை உணவு இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு 3 நேரமும் உணவு கொடுக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் அவங்க என்ன செய்யறாங்க, இன்னைக்கு நாங்க சமீபத்துல ஒரு கேரளா ஒரு இடத்துக்கு ஒரு நிவாரண பணிக்காக நாங்கள் சென்றிருந்த போது ஒரு இடத்துக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கல்லு மேல 4 குச்சியை ஊண்டி ஒரு தார்பாயை போட்டு என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து குடும்பத்தை நடத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மழை வந்துச்சுன்னா உள்ளதான் அடிக்கும், ஒரு பெரிய காற்று வந்தா கூட அவங்க விரிச்சிருக்கிற தார்பாய் வந்து அது எங்கேயோ பறந்து போயிடும். ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல என்ன செய்யறாங்க, குடும்பத்தை நடத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால உங்களுக்கு இருக்கிறது, அவனால பவுல் சொல்லுகிறார், போதுமென்ற மனதுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ பேர் பணம் படைத்தவர்கள் பலவிதமான வியாதிகள்ல இருக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. மற்றவங்களை என்ன செய்யாதீங்க, நீங்க ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அது மாத்திரமல்ல, அந்த மற்றவங்களை போஷிக்கணும், என் வீட்டுக்கு வந்திருக்கிற இயேசுவுக்கு நான் ருசியா நான் சமைச்சு போடணும்னு சொல்லி நினைச்சாலே ஒழிய, ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த அப்படிப்பட்ட உபதேசத்தை அவள் என்ன செய்யற கேட்க, அவள் அந்த இடத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு என்ன செய்யல, மனம் இல்லையோ என்று சொல்லி தெரியவில்லை. ஆனா அங்க பார்க்கிறோம், அப்ப எது நம்முடைய வாழ்க்கையில இம்பார்ட்டன்டான காரியம், எது நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவமான காரியம் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் வெளிப்பிரகாரமான அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. என்னுடைய முகத்தை நான் எப்படி நல்ல ஒரு பவுடர் போட்டு நான் எப்படி பிரகாசமா நான் காட்டிக்கொள்ளலாம், என்னுடைய சரீரத்தை நான் எப்படி அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி இதுல நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வெளிப்பிரகார அலங்காரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றுன்னு சொல்லி நம்மளை நித்திய ஜீவனுக்கு நம்மளை அழைத்து செல்லுகிற உபதேசங்கள் என்ன, அல்லது அதுக்குதான் நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பீர்களானால், அருமையான தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படி சொன்னா ஆண்டவர் எதை விரும்புகிறான்னு சொன்னா, உன்னுடைய மனது உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக அதை சுத்தமா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்ம நித்தியத்துக்குள்ளாக வழி நடத்தும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, தீனால் அன்னுடைய தேசத்துடைய ஜனங்களை மற்ற தேசத்திற்கு ஆண்டவரே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்படியாய் சென்று ஆண்டவரே தன்னை கரைபிடித்து கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா தகப்பனே, உமக்கு சோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஒரு தீனாளை போல
ஆண்டவரே ஒரு வஸ்தியை போல நாணமில்லாமல் பேசி ஆண்டவரே தன்னுடைய ராஜாத்தி என்ற ஸ்தானத்தை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய உடைகள்ல ஆண்டவரே தங்களுடைய பேச்சுக்கள்ல ஆண்டவரே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற காரியத்துல ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அதை ஆண்டவரே எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி அந்த காரியத்தை தெரிந்தெடுத்து அதன்படி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காவலோடும் ஆண்டவரே உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது போல எல்லா காவலோடும் தங்களுடைய இருதயத்தை தங்களுடைய நடக்கையை வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், உம்முடைய கைட்னஸ் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத உலகத்துல பாவம் நிறைந்த இந்த உலகத்துல தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.